யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாம் கவனிக்க இருக்கிறோம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் நம்ம அதை முழுவதும் நம்ம புரிந்து கொள்வதற்காக 14, 15, 16 இந்த 3 வசனங்களையும் ஒரு சேர வாசித்து விட்டு திரும்ப நம்முடைய சிந்தனைக்கு வரலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடைபடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த 15வது வசனத்திலே 16வது வசனத்திலே அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இதுல ஒரு முக்கியமான கருத்தை நம்ம கவனிக்கணும். விசுவாசிகள் உடைய பாவத்துக்கும் பிணிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. பாவம் செய்கிறதுனால வியாதி வரலாம் என்பது இங்கே அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வியாதிக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா இருக்குது. இந்த பூமியில மனுஷனை ஆண்டவர் முதல் உருவாக்குற போது வியாதி இல்லை, வேதனை இல்லை, இல்லையா? ஏன் முள்ளுகள் கூட இல்லை என்று சொல்லலாம். அது பிறகுதான் உனக்கு முள்ளு முளைக்குங்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். அதுக்கு முன்னாடி முள் இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பதாக, அவர் பாடுபடுத்தப்படும் போது, அவர் சித்திரவதை செய்யப்படும் போது முட்களை வைத்து அவருடைய தலையில் நெருக்கி அடித்தார்கள் என்று யோசிக்க வைக்கிறது. பாவத்தினுடைய ஒரு விளைவு தானே முள்ளும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஆண்டவர் சொன்னார், நீங்க நிலத்துல பிரயாசப்படுவீங்க, உங்க பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு வராது. பூமி உங்களுக்கு எதிராக செயல்படும். அங்க முள்ளும் கொற்கும் உங்களுக்கு உண்டாகும், களைகள் நிறைய உண்டாகும். நீ போராட வேண்டியதா இருக்கும்னு சொன்னார். இந்த போராட்டம் எல்லாம் இல்லை. முதல்ல வாழ்க்கை ரொம்ப சுலபமாகவும் சுகமாகவும் இருந்தது ஏதேன் தோட்டத்தில். அதை பயிரிடணும், அதை நல்லா செய்யணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இதுக்கு தான் முத ஆண்டவர் வச்சார். விவசாயம் தொழில் தான். விவசாயி ஆண்டவர் கண்டெடுத்த முதல் தொழிலாளி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய எல்லா சொத்துலையும் அவனுக்கு முழு அதிகாரத்தையும் அவனுக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமையை கொடுத்து அவங்க 2 பேரையும் வச்சார். ஆனா பாவம் செய்த போது பாவத்தினால் வந்த விளைவுகள்ல எதெல்லாம் இருக்குது பாருங்க. வேதனை இருக்கு, அப்புறம் துக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, உறவுகள் சிக்கலாயிடுச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக்குமே உறவு சிக்கல் வந்துருச்சு. நீ ஏப்பா செஞ்சேன்னு கேட்டா அவ தான் செய்ய சொன்னா, அவ தான் கொடுத்தான்னு சொல்லிட்டாரு. நீ ஏமா செஞ்சேன்னா நானா செஞ்சேன், அவன் தான் செஞ்சான்னு சொல்லிட்டா அந்த அம்மா. ஆக உறவு சிக்கல்கள், அதோடு கூட நிறைய வேதனை, துக்கம், போராட்டம், பாடு, கஷ்டம், முள்ளு எல்லாமே வந்துருச்சு. பாவத்தினால தான் அடிப்படையா வியாதி. ஆண்டவர் உண்டாக்குன அருமையான அந்த முதல் உலகத்தில் இல்லை, எல்லாம் இடையில வந்தது தான். மரணம் வந்தது இல்லையா?
மனுஷனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லிட்டார். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினாரு. அவன் செத்து போயிட்டான். சாவுனா என்ன? பிரிவு தான். நம்ம உடம்பை விட்டு நாம பிரிகிறோம். நம்ம ஆத்மா, நம்ம ஆவி உடம்பை விட்டு பிரியுது. சுவாசம் போயிடுது, நின்று போயிடுது. சுவாசம் நின்ன உடனே உடம்பு விட்டு போயிடுது. சுவாசம் வேறு, ஆண்டவர் நமக்குள்ள அனுப்பியிருக்கக்கூடிய ஆவி வேறு. ஆக நம்ம சரீரத்தை விட்டு பிரிகிறோம். நம்ம மனைவி, நம்ம புருஷன் அல்லது பிள்ளைகள், குடும்பம், பெற்றோர்கள் எல்லாரையும் விட்டு நம்ம பிரிகிறோம். உலகத்தை விட்டு பிரிகிறோம். மரணம் என்றால் பிரிவு தான், பிரிந்து போறது. ஆக தேவனை விட்டு பிரிகிறது. மரணம், பிரிவு. இப்போ இந்த வேதனைகள்லாம் வந்ததுல வியாதியும் சேர்ந்து தான் வந்திருக்கு. வியாதி, அதுக்கு முன்னாடி வியாதி இல்லை, மக்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க. இதை நீ ஒவ்வொரு நாளும் புசிக்கலாம். எது? ஜீவ விருட்சத்தின் பழத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம். அவங்க ஆயுசு நாட்கள் ஆரோக்கியத்தோட பெருகி கொண்டே போகும். ஆனா என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அவர்கள் புசிப்பார்களோ அப்போ சாவு வரும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்போ நமக்கு பாவத்தினாலதான் அடிப்படையா வியாதி வந்தது. ஆனா இங்க யாருக்கு எழுதுறாரு? இத விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. விசுவாசிகள், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அப்ப எல்லாருக்கும் வியாதி கட்டாயம் வந்துதான் ஆகணுங்கிறது இல்லை. ஆனா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு வியாதி வந்து கொண்டே தான் இருக்கும். பாருங்க, நமக்கு குழந்தையா இருந்து நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூட ஒரு சனி வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னா ஜலதோஷம்ங்கிற சளி தொல்லை. பிறக்கிறதுல இருந்து சளி பிடிச்சிருது. சாகும் போதும் அப்பவும் மூச்செடுக்க முடியாம சளி வந்து அடைச்சி பிறகு உள்ள இருந்து உறிஞ்சி எடுத்து டாக்டரும் படாத பாடுபட்டு கடைசியில் அந்த சளியே போய் நுரையீரலில் தாக்கி நிமோனியா என்னமோ ஒன்று வந்து அவுட்டு. எல்லாரும் தானே போராடுறோம். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் சளி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? வயிற்றில் பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? ஆக வியாதி மனுஷனுக்கு கூடயே வந்துருச்சு. பாவத்தினால வியாதி, பாவம் அதனால வந்த விளைவு தான். அதே மாதிரி விசுவாசிக்கும் வியாதி வரலாம். வியாதி விசுவாசிக்கும் வரலாம். அது பாவத்தினால எப்பவும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம சாப்பிடுகிற உணவு, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம வாழ்கிற சுற்றுச்சூழ்நிலைகள், இதனால எல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியம் கெடலாம். நீங்க பாவமே செய்யலை, ஆனா நீங்க வேலை செய்றீங்க, பஞ்சு மில்ல நீங்க வேலை செய்றீங்க, உங்க மூக்குக்குள்ள பஞ்சு போகாம இருக்குமா? நீங்க என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும், நீங்க பலவிதமான கெமிக்கல், சுண்ணாம்பு அல்லது சிமெண்ட் தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க, சிமெண்ட் போகாம இருக்குமா? பெரிய பெரிய உர கம்பெனிகள் இருக்குது, ஸ்பிக் போன்ற உர கம்பெனிகள் இருக்கு. அங்க அவங்க ஆயுசு நாள் கட்ட தானே, அங்க எல்லாமே கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அங்க வேலை செய்யறவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, மலிவு விலையில சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சும்மா 50 பைசாவுக்கு காலையில் உங்களுக்கு போதுமான அளவு இட்லி, சட்னி, சாம்பார், அதோடு கூட ஒரு இனிப்பு, அதோட கூட என்ன வேணுமோ கொடுத்துட்றாங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்க? அப்படி கொடுத்து அப்படி பெரிய பெரிய திறமையானவங்களை வச்சு வேலை வாங்கினா அவங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைவு தான் அவங்க. அதனால இருக்கும்போது நிறைய அள்ளி கொடுத்து வைக்க பார்க்குறாங்க. சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு, வசதிக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. வாழ்நாள் அவங்களுக்கு குறுகியது. ஏன்னா அவங்க சுவாசிக்கிறதெல்லாம் அந்த கெமிக்கலை தான் சுவாசிக்கிறாங்க, அந்த சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. இப்போ நம்ம வியாதி நமக்கு வருது. விசுவாசிகளுக்கு வர்ற வியாதியெல்லாம் பாவத்தினாலன்னு சொல்ல முடியாது, ஆனால் பாவத்தினாலையும் வியாதி வருது. எழுதியிருப்பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த 14வது வசனத்துல ஒருவன் வியாதிப்பட்டவனாக இருந்தால் அப்படின்னு போட்டிருப்பாருங்க. அந்த இடத்துல வியாதிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில அஸ்தேனேவோ
என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ASTHENEO அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் 15வது வசனத்துல பிணின்னு போட்டிருக்கு பாருங்க ஒரு வார்த்தை. பிணியாளியை ரட்சிக்கும், பிணியாளியை ரட்சிக்கும். இங்க வர்ற வார்த்தை வேற வார்த்தை. காம்னோ என்ற வார்த்தை, சிக், KAMNO என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. ஒரு இடத்துல 14வது வசனத்துல வர்ற வியாதிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில வேற வார்த்தையும், 15ல பிணி என்பதற்கு வேற வார்த்தையும் போட்டிருக்குது. நீங்க ஒருவேளை யோசித்திருப்பீங்க இது மாறி மாறி சும்மா போட்டிருக்குது அப்படின்னு. ஆனா இதை மொழியாக்கம் செஞ்சவங்களுக்கு எப்படி மாற்றி போடணும்னு தெரியாம தமிழ்ல ஒரு வார்த்தை, சரி இதுவும் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா தெரியணும் இது வேற, அது வேற. வியாதி, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அது சரீர வியாதியை குறிக்குது. ஆனா விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளியை ரட்சிக்கும். அந்த பிணியாளி என்று வருது பாருங்க, இந்த இடத்துல வருவது இதே வார்த்தை இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் பார்க்குறீங்களா? இதே வார்த்தை ஒரு 3 இடத்துல தான் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பிணியாளி அப்படி என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை KAMNO, காம்னோ என்ற வார்த்தை. அது வேற எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துதல் 2:3 நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது. இந்த இளைப்படையாமல் என்ற இடத்துக்கு காம்னோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிதானா? மொத்தம் 3 இடத்துல தான். ஒன்று நம்ம ஏற்கனவே படிக்கக்கூடிய யாக்கோபு 5:15. இன்னும் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:3. இன்னொரு 3வது இடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இளைப்புள்ளவர்களாய், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. ஆக என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, எழுதப்பட்டிருக்கக்கூடிய பிணி என்று வியாதி என்று வருகிறது சரீர வியாதியையும், 2வது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 15வது வசனத்தில் பிணி என்று வருகிற வார்த்தை காம்னோ என்ற வார்த்தை ஆவிக்குரிய தகராறையும் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், ஆவிக்குரிய சுகவீனம், அதை குறிக்கிறது. ஆக அதை எப்படி பிரித்து போடுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி பிணி, வியாதி, பிணி என்று போட்டிருக்காங்க. நமக்கு தமிழில் போதுமா அதை விளக்குறதுக்கான வார்த்தைகள் கிடைக்காதனால அப்படி போட்டிருக்காங்க. ஒன்று சரீர வியாதியையும் மற்றொன்று ஆவிக்குரிய மனதளவில் ஏற்படுகிற போராட்டத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆக அது சரியாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அங்க உட்கார்ந்திருந்த சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசுவை பார்த்து, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்வதோ எது எளிது? நீங்க சொல்லுங்க, எது எளிது? படிச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, எது ரொம்ப லேஸ்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடை என்று சொல்வதோ எது எளிது? இப்ப இயேசுநாதர் ஒண்ணுமே செய்யாம ஒரு வார்த்தையை சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அது பெரிய பிரச்சனையாகி போச்சு. இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் அப்படின்னு. தேவன் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும், இவர் எப்படி செய்யலாம்? அப்ப இது கடினமானதா? இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, மனுஷனால செய்யவே முடியாது. இன்னொரு பிரச்சனை,
இப்படி திமிர்வாதமா ஒரு கட்டில்ல மேல இருந்து 4 பேர் அவனை இறக்கியிருக்காங்க. இவனை எழுந்து நடன்னு சொல்றது லேசா? அது லேசா? சரி, அது எந்த மனுஷனாவது செய்ய முடியுமா? பாருங்க என்ன பிரச்சனை. இயேசு கிறிஸ்து எவ்வளோ அவங்கள யோசிக்க வைக்கிறாரு. சும்மா குழப்பி அடிக்கிறார்ல ஆண்டவர். அவன் போட்டு மண்டையை உடைச்சிக்கிறான். இது ரெண்டுல எதுடா லேசு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். எவனுக்குமே புரிய மாட்டேங்க. எது லேசு? எழுந்து நடன்னு சொல்றதா? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதா? எது லேசு? ரெண்டுமே லேசு கிடையாதுங்க. ஞானிகளுடைய ஞானத்தை ஆண்டவர் எவ்வளவு குழப்பி விடுறாரு. ரெண்டுமே கடினமானது. ரெண்டுமே தேவனால் தான் செய்ய முடியும். ரெண்டையும் அவர் செய்கிறார். ரொம்ப சுலபமாக செய்ய. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இருந்த இடத்துல சொல்லிட்டார். அதுக்கடுத்து பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, அவருக்கு இது ரெண்டும் எளிது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு திமிர்வாதக்காரனுக்கு முதல்ல ஆண்டவர் சொல்றது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அநேகமா இவன் செய்த பாவங்கள்னால வந்த வேதனை. இது ஒரு இடத்துல தான் சொல்றேன்னா, இன்னொரு இடத்துல பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு இது ரொம்ப பழக்கமானது. 38 வருஷம் பெதஸ்தாங்கிற குளத்துக்கு பக்கத்தில் நம்மால் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் 38 வருஷமா. அப்போ அவருக்கு வயது ஒருவேளை 50 வயசுக்கு மேலே இருக்கலாம். 38 வருஷம் வியாதி. வயசு ஒருவேளை அவருக்கு ஒரு 15-20 வயசுக்கு பிறகு வந்திருக்கலாம். அப்போ அப்படி போட்டாலும் ஒரு 38, ஒரு 20 குறைஞ்சபட்சம் சேர்த்துக்கிடுங்க. 58-60 வயசுக்கிட்ட ஆக போகுது. இவர் அங்கேயே படுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாரு. நீ சோமாக விரும்புறையான்னு கேட்குறாரு. அவன் ஒரு கதையெல்லாம் சொல்கிறான். அவர் கதையெல்லாம் கேட்குறதுக்கு அவர் நான் தயார் இல்லை, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டார். அப்புறம் விருப்பம் இருக்குங்கிறத வேறு விதமாக சொல்கிறான். சரி, அவர் கிருபையை அவனை தூக்கி விட்டார். தூக்கி விட்டுட்டு அவன் அன்னைக்கு படுக்கையை எடுத்துட்டு நடந்துட்டான். அப்படித்தானே? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு 6வது வசனம், அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே அப்படின்னு கதையை சொன்னான். உடனே அந்த மனுஷன் 9வது வசனத்தில் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அப்படின்னு இருக்கா. அவன் போயிட்டான். இவருக்கு ஒரு நன்றி சொல்லவோ அல்லது நீங்கள் யாருங்க என்னை இப்படி தேடி வந்தீங்க, இப்படியெல்லாம் எனக்கு செய்கிறீங்களே, நீங்கள் எந்த ஊர்க்காரரு, உங்கள் விலாசம் என்ன, நான் திரும்ப எப்படி உங்களை வந்து பார்க்குறது அப்படின்னு எல்லாம் கேட்டதாக ஒரு தகவலும் இல்லை. இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் அவன் போகிறத ரசிச்சிருப்பார்ல. 38 வருஷம் வியாதியாக இருக்கிறவன் படுக்கை எடுத்துக்கிட்டு கெத்தாக நடந்து போகிறான் பாருங்கள், முழு பலத்தோட. அவனை ரசித்து பார்த்துருப்பார். அவன் நல்ல தெம்போடு நடந்து போகிறான். ஆச்சரியம் என்ன பாருங்க, 2 பேரும் திரும்ப இன்னொரு நாள் சந்திக்கிறாங்க. எழுதியிருக்கு, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. 13வது வசனம், அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு 14வது வசனம், இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவன் எங்க வந்திருக்கான்? அடுத்த ஓய்வு நாளா இருக்கலாம். இது எடுத்துட்டு போனது ஒரு ஓய்வு நாள். அடுத்த ஓய்வு நாள்ல பாருங்க, இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாத. அப்ப இவனுக்கு வந்த கேடெல்லாம் அநேகமா எதனால வந்திருக்குது? பாவத்தினால வந்திருக்குது. பாவத்தினால. எங்க கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊத்திருக்காங்க, குடல் எரிஞ்சு போகுது, கண்ணு தெரியாம போகுது, மூளையெல்லாம் ஸ்தம்பிச்சு போகுது. நாம பாவம் செய்யறோம், நம்ம வினைய விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். நாம செய்யற தப்பிதங்கள்னால அநேக தீமைகளை பெற்றுக்கொள்றோம். ஒரு 21 வயசு வரும் ஒருத்தர் ஒரு நாள் மருத்துவமனையில் படுத்திருந்தார். எய்ட்ஸ் நோயாளி.
பயத்தால் போய் போய் கடைசி ஸ்டேஜுங்க அவர். அப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, யாரும் அங்கே போக மாட்டேங்கிறாங்க, இப்படி ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட போது நான் நினச்சேன், நம்ம போய் 2 வார்த்தை, ஒருவேளை எவ்வளோ நாள் பொழப்பாரோ தெரியலையே இவங்க சொல்கிறத கேட்டு 2 வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனேன். ஐயோ, வெறும் எலும்பும் தோலுமா உட்காந்துருக்கிறார், அப்படியே உட்காந்துருக்கிறார். அவர் போய் சேர்ந்துருவார், சீக்கிரம் போயிருப்பார், அவுட் ஆகிருப்பார். நான் போய் ஒருவேளை 1 நாள் 2 நாளில் செத்துருப்பார். ஆனால் அவர்கிட்ட இந்த இயேசுவை பற்றி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லலான்னு சொல்லி நினச்சேன். உட்காந்தேன். உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த வியாதி என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னா. என்ன வியாதி? எய்ட்ஸ்னா. அப்போ நான் கேட்டேன், எப்படி வந்துச்சின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் மில்லு வேலை செய்கிறேன், ஒரே ஒரு முறை தவறாக ஒரு உறவில் ஒருத்தர் கூட இருக்கு, ஒரே ஒரு முறை ஒரு எய்ட்ஸ் நோயாளி கூட உடலுறவு வைத்த இவருக்கு ஒரு 21 வயசு. ஆள் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? அவரை காப்பாற்றவே முடியலை. நான் போய் ஒருவேளை 1 நாள் 2 நாளில் இறந்திருப்பார். இயேசுவை அவருக்கு சொன்னேன். பாவத்தினால வியாதி வருது பாருங்க. இது போல விசுவாசிகளுக்கும் வியாதி வரும், பாவத்தினால வரும். பாவத்தினால் வருகிறது. இயேசு சொல்லுகிறார், நீ போ, இனி அதிக கேடானது ஒன்று உனக்கு ஏற்படாதபடி பாவம் செய்யாதே. 9வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதுல மறைமுகமா ஒரு உண்மை இருக்கு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ஒருத்தன் பிறவி குருடனா இருக்கிறான், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, பாவத்தினாலே வரலாம். ஆனா இந்த வியாதி, இந்த குருட்டுத்தன்மை அவனுடைய பாவத்தினால வரல, இவன் பிறவி குருடே. சரி, பெற்றோர்கள் பாவம் செய்திருப்பாங்களா அப்படின்னா, அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்திற்காக இது வரல. எல்லாரும் பாவிதான், ஆனால் பெற்றோர்கள் செய்த பாவத்திற்காகவும் இது வரல. தேவனுடைய கிரியைகள் இவரிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நீங்க சில நேரங்களில் நீங்க கவனிச்சிங்கன்னா, அநேக நமக்கு தெரியும், சிலருடைய பாவங்கள்னால அவங்க சந்ததிகள் பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிற அநேகர் உண்டு. அவருடைய வீடுகளில் பலவிதமான தீமைகளை, சாபங்களை அவர்கள் பெற்று அனுபவிக்கிறார்கள். ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க, அவங்க குடும்பத்தில் 17 வயசு அப்படின்னு ஆண் வாரிசு வரும்போதெல்லாம் செத்து போயிடுவாங்க. 17 வயசு ஆண் வாரிசு அவங்க குடும்பத்தில் யார் வந்தாலும் சரி, 17 வயசு ஆகும்போது அவுட். ஏன் இப்படி 17 வயசு ஆகும்போது அவுட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கதையை கேட்டால், இன்னொரு பையனை 17 வயசாக இருக்கும்போது அடித்து கொண்டிருக்காங்க. இவங்க வாரிசில், இவங்க குடும்பத்தில் ஆண் வாரிசுன்னு வந்தால் 17 வயசு ஆகும்போது ஏதாவது ஒரு தற்கொலையோ அல்லது விபத்தோ ஏதோ ஒரு விதத்தில் அவுட்டு. வாங்கி கொண்ட சாபங்கள், பாவத்தினால சாபம் ஏற்படுது பார்த்தீங்களா? வியாதி வருது பார்த்தீங்களா? விபரீதங்கள் ஏற்படுது, ஏதோ ஒரு வியாதினாலேயோ அடியே. இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வீட்டில் 4 பையங்களுக்கும் கண்ணு குருடு. அவர் ஒரு பிரசிடெண்டாக இருந்தவர். ஆனால் அவர் மேலே நிறைய வேதனையான காரியங்களை சொல்கிறாங்க, அவர் செய்த தீமைகள். அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் செய்த பாவம் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவத்தினால நிறைய வியாதிகள் வரத்தான் செய்யுது, சாபங்கள் தொடரத்தான் செய்யுது. விசுவாசிகளுக்குமா பாருங்களேன், 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் பவுல் சொல்லுகிற ஒரு விஷயத்தை கவனிங்க. கர்த்தருடைய பந்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பாருங்க, இப்படி இருக்க 27வது வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26, 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். அவன் மேல
பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு தேவ கோபம் வரும்படி, ஆக்கினை தீர்ப்பு என்றால் தேவ கோபம் வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்பா, என்ன சொல்வீங்க? ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட இதை பேசினார். நீங்க கர்த்தருடைய பந்தி கொடுக்கும்போது இவர் என்ன பெரிய, இவர் என்ன பெரிய பந்தி, இதெல்லாம் நம்ம எத்தனையோ இடத்துல எடுத்திருக்கோம். ஏன்னா இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாரு, இதெல்லாம் வாஸ்து கேட்க வச்சு அப்புறம் கொடுக்குறாரு, மற்றவங்கெல்லாம் ஒதுங்கி இருங்கன்னு சொல்கிறாரு. எடுத்தா என்ன செஞ்சிடும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆனால் வீட்டுக்கு போக போக எனக்கு பெரிய சிரமம் ஆயிடுச்சு. அவர் தாங்க சொன்னார் எடுத்தவர். அவர் இப்போ உயிரோடு இல்லை, கொரோனாவில் இறந்து போயிட்டார். இப்போ அவர் தான் எனக்கு சொன்னார், என்ன ஆயிடும் பார்த்துடலாம் அப்படின்னு நானும் எடுத்தேன். அவருடைய வாழ்க்கை தகராறான வாழ்க்கை தான். நான் அதனால கொடுக்கறது இல்லை, பல நேரங்களில் கொடுக்காமலே ஒதுங்கி இருக்கிறேன். அவர் பக்கத்தில் நீட்டுறதே இல்லை. ஆனால் ஒரு நாள் வலுக்கட்டாயமாக எடுத்தே ஆவேன்னு சொல்லி கையை போட்டார். நான் தட்டி எறிய முடியுமா? நான் என்ன கராத்தையா படிச்சிருக்கேன் அடிக்கிறதுக்கு? அவர் அடித்தா நான் விழுந்துருவேன். எடுத்துக்கிட்டார். ஆனால் அவர் சொன்னார், நான் வீட்டுக்கு போனேன், எனக்கு இப்படி சரீரத்தில் பலகீனம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. அதனால் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஐயா, என்கிட்ட என்ன கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட கேள் அப்படின்னு சொல்லி அவரை திசை திருப்பி விட்டேன். யோசித்து பாருங்க, விசுவாசிகளுக்கு இப்படி பல விஷயங்களில் பாதகம் ஏற்படலாம். கர்த்தருடைய பந்தியை நிதானிக்காமல், நம்மை நாமே சோதித்தறியாமல், அலட்சியமாக, பரிசுத்த குலைச்சலாக கர்த்தருடைய பந்தியில் கை போடுவதனால் ஏற்படுகிற விபரீதத்தை பாருங்க. விசுவாசிகளுக்கு பாவத்தினால் வியாதி வரலாம். ஆக என்ன செய்யணும்? நம்ம சிந்திக்கணும், ஏன் எனக்கு இந்த வியாதி வருது அப்படின்னு. எல்லாத்துக்கும் இயற்கையான விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகக்கூடாது. நான் இப்படி மழையில் நினைச்சேன்னா அதனால தான் சளி வந்துருச்சு, இது இயற்கையான விளக்கம், எனக்கு புரியுது. கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன்னா புரியுது. நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன்னா அதனால தான் வாந்தி பேதி ஆயிடுச்சு, புரியுதுங்க. ஆனால் இப்படி இயற்கையான விளக்கத்தை கொடுத்து 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 நீ உன்னை ஒழிச்சு மறைச்சு போயிட்டே இருந்தா எப்படிங்க? வேதத்தில் நீங்கள் சில விஷயங்களை பார்க்குறீங்களா? தாவீது பாவம் செய்ததுனால அவருக்கு வியாதி வந்துச்சா? தாவீது பாவம் செஞ்சாரே, வியாதி வந்துச்சா? வந்திருக்குது. 32வது சங்கீதத்தை பாருங்க. சங்கீதம் 32 வியாதியை பற்றி எழுதுறாரு. நான் பாவம் செஞ்சேன், அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்த, அற்புதமான ஒரு விஷயத்த, யாருக்கும் தெரியாத ஒரு காரியத்தை அழகா வெளிப்படுத்தப்பட்ட விஷயம் அவருக்கு துள்ளி குதிச்சு சொல்றாரு. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். லாட்டரி டிக்கெட்ல 1 கோடி ரூபாய் விழுந்தா பாக்கியவான் அல்ல. நீ வசதியான வீடு, சொத்து, காரு, ஆஸ்தி, அந்தஸ்து, நல்ல கை நிறைய சம்பளம், இது இல்ல பாக்கியம், இதல்ல கொடுத்து வச்சது, இதல்ல சௌபாக்கியம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, இது ஒன்றும் இல்லாமலேயே நீ பாக்கியவானா இருக்க முடியும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மறந்து போனாரோ, மறந்துடுறாரா இல்லையா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கிட்டேன், அதை கர்த்தர் மறந்தே போயிடுறார். பின்னாடி இறஞ்சிட்டேன். எவனுடைய பாவத்தை கர்த்தர் மறந்து போனாரோ, எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆமா, நான் பாவத்தை அடக்கி வைத்த மட்டும். அப்ப விசுவாசிகள் சில நேரங்களில் பாவத்தை அறிக்கையிடாம மறைச்சு வைக்கிறோம், அடக்கி வைக்கிறோம். எத்தனை தடவை நாம பாவத்தை மறைச்சே வைக்கிறோம், அறிக்கையிடாமலே வைக்கிறோம். We are concealing sin instead of confessing sin.
நம்ம மறைச்சு 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 வைக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 28:13 யோசிச்சு பாருங்க. நீதிமொழிகள். நம்ம அறிக்கையிடுவதே இல்லை. அறிக்கையிடப்படாத பாவம், மறைக்கப்பட்டிருக்கிற பாவம். ஏதோ சில பாவம் அறிக்கையிடாம வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நீங்க துணிகரமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்டையும் அதுக்காக மனநொந்து அறிக்கையிடாம, அதுக்காக நீங்க நொறுங்கி அழாம ரொம்ப தெம்பா தெளிவா வந்து இன்னைக்கு நம்ம இப்படி சேர்ல உட்கார முடியுமே, நல்லா உடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் எதுவும் நடக்காத மாதிரியும், நம்ம ரொம்ப பரிசுத்தமானவர்களை போலவும், நம்ம ஆண்டவரை ரொம்ப பக்தியா கூப்பிடுறவங்களாம் உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரேன்னு வாயில சொல்லிட்டோம். ஆனா அறிக்கையிடப்படாத பாவம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்லையா? இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு வீணா வியாதியை சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுமா? காலங்காலமா அறிக்கையிடப்படாத பாவம். அறிக்கையிடப்பட. ஏங்க ஊழியக்காரனை கூப்பிடுங்கிறாரு? நீ சோகம் இல்லாம இருந்தா ஏன் ஊழியக்காரனை கூப்பிட சொல்றாரு? வந்து உன் தலையில கைய வச்சு எண்ணெயை பூசி ஜெபம் பண்றதுக்காக மட்டுமல்ல. அங்கெங்க கூப்பிடாத, உன் ஊழியக்காரனை கூப்பிட. எதுக்கு? உன்னை உணர்த்துவதற்காக. அவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவன் ஆள் பார்த்து செய்யக்கூடாது. அவன் கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய ஸ்தானத்துல நின்று உள்ளதை உள்ளபடி சொல்லணும். சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. சகோதரா, உன் வாழ்க்கையில இது ஒரு பாவம், அறிக்கையிடணும்னு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாத்தான அனுப்புனா நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஆண்டவர் ஒரு நாத்தான அனுப்புனார் இந்த ஆளுக்கு. அவன் ராஜான்னு பார்க்கல, அவன் கையில இருக்கிற அதிகாரம், அவனுடைய கையில இருக்கிற வாளெல்லாம் கவனிக்கவே இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உறுதியாய் நின்று அறிக்கையிட்டான். யாராவது இருக்கட்டும், நீதான் அந்த பாவின்னு சொன்னான். அப்பொழுதே மனம் உடைந்து நொறுங்கி அழுது ஆண்டோட நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமா, அது ஒரு வியாதிங்க. லூப்ரிகேஷனே இருக்காது. வண்டியில இன்ஜின் ஆயில் இல்லாத மாதிரி வியாதி வரும்போது போயிடுது. அது குறைஞ்சிருச்சு, பிளேட்லெட் குறைஞ்சிருச்சு, இது குறைஞ்சிருச்சு, அது குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. என் பலனெல்லாம் ஒடுங்கியது. ஐயோ, 2 பேர் இல்லாம நம்மளால பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கூட போக முடிகிறது இல்லை. வியாதிங்க. என்ன செஞ்சாரு? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், இதுக்கடையில எத்தனை மாசம் போயிடுச்சு பாத்தீங்களா? மாச கணக்கா. கிட்டத்தட்ட இவர் ஒரு 10 மாசத்தை கழிச்சு விட்டார். மறைச்சு 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 அந்த குழந்தை பெற வரைக்கும். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இன்னைக்கு தெரியுமா? ஒரு 10 மாதத்துக்கு பிறகு இந்த மனுஷன் துள்ளி குதிச்சு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்று புரிஞ்சுக்கிட்டான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எத்தனை தேவனுடைய சத்தியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டு பல வியாதியை நம்ம சரீரத்துல வாங்கி அனுபவித்து கொண்டே அலட்சியமா நடந்துகிட்டே இருக்கோம். நீண்ட நாள் அந்த வலி இந்த வலி அப்படி இப்படி எல்லாம். திரும்ப சொல்றேன், எல்லா வியாதியும் பாவத்தினால் அல்ல, ஆனால் பாவத்தினால் பல வியாதிகள் நாம சுமந்து கொண்டே. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்கள்ல தாவீது தன்னுடைய வியாதிக்கு காரணம் பாவம்தாங்கிறத ஒப்புக்கொள்றார். பல இடங்கள்ல ஒப்புக்கொள்ளுகிறார். நீங்க கவனிச்சிங்கன்னா 38வது சங்கீதம் 38, இதுவும் அதே மாதிரி எழுதுனதுதான். பாருங்க, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. இதெல்லாம் கவிதை நடையில எழுதியிருக்கு. ஆனா என்ன இல்லை, நிம்மதி இல்லைங்க. ரொம்ப நாளா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. I am sick. நான் மிகவும் வியாதி அடைந்திருக்கிறேன்.
என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் எலும்புகள், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமை போல் என்னை தாங்க கூடாமற் போயிற்று. என் மதிகேட்டின் நிமித்தம். யாருங்க எப்படி சொல்லுவா? என் மதிகேடுன்னு யார் சொல்லுவா? ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் மீறுதல், என்னுடைய துன்மார்க்கம் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? எப்போ நீங்கள் தேவ சந்நிதியில் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நிற்பீங்களோ அப்போ தான் சொல்லுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்கள தான் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. நானா செஞ்சேன், அதான் அவங்க தான் ஏதோ செய்வனை பண்ணிக்காங்க, இவங்க தான் ஏதோ சாபம் போட்டாங்க, இவங்க சொன்னதுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது. யார் சொல்லி உனக்கு ஒன்றும் நடக்காது. நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறார், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குற. அப்படியெல்லாம் இப்படி ஒரு சக்தியெல்லாம் பூமியில் நான் நம்பவே இல்லை. அதெல்லாம் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்களுக்கு, அவர்கள் மீது பிசாசுகளுக்கு ஆதிக்கம் இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள மெய்தேவனை அறிந்திருக்கிற உனக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமோ யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலோ இல்லை. ஒன்றும் செய்ய முடியாது. மரணம்னாலும் அவர் அனுமதிச்சா இறந்து போக வேண்டியதான். அவர் அனுமதிச்சா தான் நடக்கும். ரகாம் ஸ்டெயினையும் அவருடைய பிள்ளைகளையும் எரிக்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு அதிக மகிமையை கொண்டு வரக்கூடிய விஷயம். அப்படி அவங்க வாழ்க்கை பரலோகத்தில் ஜொலிக்கணும்னு சொல்லி அவர் அனுமதித்தார். இன்னைக்கும் அந்த ஜீப் அங்க கிடக்குது. பெட்ரோலை ஊத்தி வைக்கோல போட்டு எரிச்சிட்டாங்க. ஆனா உலகத்துக்கே ஒரு செய்தி இந்திய தேசத்துக்கு ஒரு நாள் கிடைத்தது. இயேசு மன்னித்தது போல நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு கிளாடிஸ் அம்மையார் சொன்னாங்க பார்த்தீங்களா? அது தலையங்கமாக இந்திய பத்திரிகைகளில் வந்தது. இயேசு இந்தியாவுக்கு தெரியாதா? தெரியாதா? இயேசு யாருன்னு தெரியும். அவர் மன்னிக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா நீதிமன்றத்தினுடைய வாசலுக்கு ஏறினதே இல்லையே. என் புருஷனை கொலை பண்ணவங்க, என் பிள்ளைகளை கொன்னவங்க, எனக்கு நீதி வேணும், தூக்கில போடுங்கன்னு சொன்னதே இல்லையே. தேவனுக்கு அது மகிமையா இருந்தது. தேவன் அதை அனுமதித்தார். அதுக்காக அவர் பாதுகாக்க மறந்துட்டாரு. பாவம், அவருக்கு பலன் இல்லாம போச்சுன்னு நினைக்காதீங்க. அக்னி கடல்ல சில நேரங்களில் போகாமலே தடுத்துடுறார், சில நேரம் உள்ள வச்சும் பாதுகாக்கிறார், சில நேரம் அனுமதித்தும் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அது அவருடைய பிரியம். ஆனா அதே நேரத்தில் நம்மங்க கவனிக்கணும், எல்லாம் நம்ம பல நேரங்களில் வேதனை அனுபவிப்பது நம்முடைய மதிகேட்டினால். நான் வேதனைப்பட்டு ஒடுங்குகிறேன், நாள் முழுவதும் துக்கத்தோடு தெரிகிறேன். 6வது வசனம், 38 சங்கீதம் 38:6-7. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. பாருங்க, அல்சர் வந்துருச்சு. திரும்ப வயிற்று வலி, அல்சர். என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னுடைய பாவத்தினால் இது எனக்கு வந்தது, என்னுடைய பாவத்தினால். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை பாவம் செஞ்சாங்க, ஆண்டவர் தண்டனை கொடுக்கலையா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்முடைய ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி பழைய பாட்டன் அல்ல. சும்மா எல்லாத்துக்கும் அப்படியே தட்டி கொடுத்து, ஏன் அடிக்கிறீங்க என் பிள்ளைய, எதுக்கு அந்த பிள்ளை ஆள்றா, என்ன ஆச்சுங்கன்னு ஓடிப்போய் என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு எப்பவும் தட்டி கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன், மிக மிக இரக்கமுள்ளவர், மிகுந்த அன்பும் கிருபையும் உருக்கமான இரக்கமும். இதுக்கு மேல என்னதான் எழுதுறது? அவ்வளவு இரக்கம் உள்ளவர். ஆனா அதே நேரத்தில் அவர் மிகவும் கண்டிப்பானவர். நம்முடைய தேவன் மிக மிக கண்டிப்பானவர். உங்களை கண்டிப்போட தான் நடத்த முடியும். அது ஊழியக்காரங்கிட்ட 2 மடங்கா கண்டிப்பா இருக்கிறார். மோசையை விட்டு வச்சாரா? உங்களுக்கு பார்க்க சின்ன தப்பா தெரியுதில்ல, ஆனா என்ன பண்ணார் பார்த்தீங்களா? தப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவரோட செய்த அத்தனை உடன்படிக்கை முழுசா முடிச்சிட்டாரு. ஏலியனுடைய வீட்டுக்கு பார்த்தீங்களா எத்தனை தண்டனை? ஒரு ஊழியக்காரனுக்கு அதிக கண்டிப்பா இருந்தார். ஊழியக்காரனிடத்துல சும்மா விட்டு வைக்கல. ஊழியக்காரன்னு சொல்லி சலுகையெல்லாம் கொடுக்கல. ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனா ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கும் போது எல்லாம் சும்மா அதிகமான தண்டனை.
ஆண்டவர் அதிக கண்டிப்போடு இருக்கிறார். தாவீது இதை புரிஞ்சுக்கிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலை கடிவாரத்திலேயே கண்ணு குட்டிகளை உண்டாக்கி நந்தி வணக்கத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? பசு பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டார் அடி. அன்னை போட்ட அடியில் பசு பாதுகாப்பு இயக்கமே ஆண்டவர் நடவடிக்கை எடுத்தார். சீனாய் மலைக்கு அடியில் எத்தனை பேர் இன்றைக்கு கொன்று தள்ளப்பட்டார். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பி விட்டார். பார்த்தீங்களா? விசுவாசிகளுக்கு பாவம் செய்யும் போது ஆண்டவர் தண்டனையை கொடுக்கிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள். இது போல எத்தனை இடத்துல அந்த யோர்தானுடைய அந்த சமவெளி பகுதியில் அவங்க தங்கியிருக்கும் போது பாலாக் பிலேயாமுடைய சதி ஆலோசனையில் சிக்கப்பட்டவங்க 23,000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார். நம்ம இதெல்லாம் கவனிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்போடு நடத்துகிறார். ஆண்டவர் பரிசுத்தத்தின் மீது வைராக்கியமாக இருக்கிறார். ஆகவே பாவத்துக்கு தண்டனை இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் சங்கீதம் 6வது சங்கீதத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கேயும் வியாதியை பற்றி எழுதியிருக்குது. 51 சங்கீதம் 51:8 அங்கே கவனிச்சிங்கன்னா அந்த வியாதியை பற்றி சொல்கிறார். 51:8 நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆண்டவர் போட்டு நல்லா அடின்னு அடிச்சிட்டார். உருட்டி பிரட்டி அடி. சில நேரம் ஒரு பெரம்பெடுத்து ஓங்கிட்டு மிரட்டிட்டு விட்டுறாரு. ஆனால் சில நேரம் என்ன செய்கிறாரு? ஐயோ, நல்லா அடி கொடுக்குறாரு. நல்லா அடி. நாங்கள் ஹாஸ்டலில் படிச்சிருக்கிறோம். அப்போல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? பெல்ட் எடுத்துகிட்டு வந்து நல்லா அடி கொடுப்பாங்க. நாம் ஒரு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வார்டன்ஸ் அடின்னு அடிச்சு போடுவாங்க. அன்னைக்கெல்லாம் இந்த அடிக்கக்கூடாதுங்கிற சட்டமெல்லாம் இல்லை. அந்த அடி வாங்கின பிறகு திரும்பவும் செய்வாங்க. சொன்னா கேட்கவே மாட்டாங்க. நம்ம தப்பிதம் செய்யும் போது சரியா அடிக்கத்தான் செய்கிறாங்க. அடி வேணும். மற்றவன் அப்பந்தான் பயப்பட முடியும். ஒழுங்குபடுத்தணும். தேவையா இருக்கு. ஆண்டவர் நம்மளை சிட்சித்து வளர்த்துகிறார். ஒரு தகப்பன் போல அவர் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். வேத புஸ்தகத்தில் அநேக விஷயங்கள் ஆங்காங்கே எழுதியிருக்கு. எல்லாம் எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் 1-2 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற சொல்கிறேன். சில நேரம் நம்ம அடுத்தவங்க மேலே பொறாமையாக நடக்கிறோம். தெரியுமா? பொறாமையை கொண்டுக்கிட்டே நடக்கிறோம். இது என்னன்னு நினைக்கிறீங்க? குடிக்கிறத விட, வேசியாட்டம் செய்கிறத விட, மற்றவங்களுடைய பொருட்களை திருடுறதை விட, இதெல்லாம் வெளிப்படையான பாவம். இதெல்லாம் பெரிய பாவம். இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. கொலை பண்ணுறது, இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, வக்கீல் இருக்காங்க. அப்பா, ஆனால் யோசித்து பாருங்கள், பொறாமையோடு இருந்தால் அதுக்கு கோர்ட் வக்கீல் வாதாடுறது யோசித்து பாருங்க. ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு பொறாமையோடு நம்ம நடக்கிறோம்? பொறாமை. இதுக்கு என்ன தண்டனை? பைபிளில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. பொறாமையோ எலும்புருக்கி. அது ஒரு நோய். தெரியுமா உங்களுக்கு? பொறாமை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, யார் மேலேயாவது நீங்கள் பொறாமையோடு இருக்கிறீங்கன்னா, அந்த நீங்கள் யாரை பற்றி பொறாமை வச்சுருக்கீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த பொறாமை வச்சிருக்கிற உனக்கு அது வியாதியாக மாறி விடுகிறது கொஞ்ச நாள்ல. நீ இந்த பொறாமையை விடாததுனால கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஒரு விதமான வியாதி. ஆனால் அந்த காரணம் உனக்கு தெரியாம நீ அறிகுறிக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்ப ஆஸ்பத்திரியில் போய். நீ ஆண்டவர்கிட்ட வந்து அதுக்கான மூல காரணம் என்னுடைய பொறாமைன்னு ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு பார். பைபிளில் தெளிவாக இருக்கு. பொறாமையோ எலும்புருக்கி. நீதிமொழிகள் 14:30. இது வியாதி அல்லவா? எலும்புருக்கிங்கிறது வியாதிங்க. கேட்டுப்பார் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டுப்பார். இன்னொரு காரியம் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல 21வது வசனம்.
கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது அன்னைக்கு எழுதின பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். அது சாசனம், சதன அரசியல் சாசனம் மாதிரி ஆண்டவர் கொடுத்த சாசனம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுல கொஞ்சம் அடிஷன் சேர்க்கிறார். ஆனா சட்டத்துக்கெல்லாம் மேல எல்லா சட்டமும் ஆண்டவர் தானே போட்டாரு. அதுல ஒரு திருத்தம், அதுல ஒரு மாற்றம், அதுல ஒரு வரியை சேர்க்கணும் அப்படின்னா யார் செய்ய முடியும்? போட்டவர் தான் சேர்க்க முடியும். அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் எவ்வளவு அதிகாரப்பூர்வமான நான் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் தன் சகோதரனை நியாயம். இயேசு வெறும் மனுஷன் நினைக்காதீங்க, சர்வ பூமியின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகர்த்தர். அதனால்தான் அந்த நான் சொல்றாரு. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். என்ன சொல்றீங்க? ஹலோ, விசுவாசிக்கு வியாதி வருமா? பாவத்துக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்கா? அதனால வியாதிக்கு சம்பந்தம் இருக்கா? தலை இருக்கு. நியாயம் இல்லாமல் நீ கோபித்துக் கொள்ளும். சுயநலமா எத்தனை தடவை கோவப்படுறோம்? உன் சுயநலத்துக்காக கோவப்படுற. நியாயம் இருக்குதா அதுல? பாவத்துக்கு எதிராக கோவப்படலாம். ஒரு ஹெட் மாஸ்டர் ஒழுங்கீனத்துக்கு விரோதமாக கோவப்பட்டு தாங்க ஆகணும். கோபம் பாவம் அல்ல. எப்போதும் கோபிக்கிற விதமா தேவன் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அழுகிற விதமா, சந்தோஷப்படுற விதமா, சங்கடப்படுற விதமா நம்மை உருவாக்கி இருக்கிறார். நீங்க நியாயமா கோவப்படலாம். அது எப்படி கோவப்படாம இருக்கிறது? ஒழுங்கீனமா எப்ப வேணாலும் வர்றது, கோபமே விடக்கூடாது. அப்படி இளிச்சவாயனா இருக்க சொல்லல, கோமாளியா இருக்க சொல்லி எல்லாம் சொல்லல. ரொம்ப உறுதியா இருந்தாங்க மோசே. எப்படி இருந்தார் பாத்தீங்களா? சில நேரங்கள்ல ரொம்ப கொடுமையா நடந்துகிட்டாரு மாய் தெரியுது. எடு கத்திய வெட்டுனாரு. அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்தது. எத்தனை பேர் கோவப்பட்டதுனால தேவனுக்கு மகிமை வந்துச்சு தெரியுமா? ஆமா, எலியா கோபப்பட்டார். கர்மேல் மலையில 850 பேரை பிடிச்சி வெட்டினார். அப்பா, அதெல்லாம் பயங்கரமானது. என்ன தைரியம்! சிலருக்கு ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தாலே அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா இவர் 850 பேரை வெட்டுறாரு. ஆறா ஓடுது. தேவனுக்காக கோபம் கொண்டார். ஜனங்கள் கத்துனாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இது வரைக்கும் சொன்னது என்ன? வேற. ஆனா இப்போ எல்லாரும் சொல்றாங்க கர்த்தரே தெய்வம். அதுதாங்க பெரிய திருப்பம். 3.5 வருஷம் இதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு மேலேயே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், இது நியாயம் இல்லை, அநியாயமா கோபப்படுறது, அவன் ஆக்கினை நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ ஆண்டவர் நடவடிக்கை எடுப்பார் தானே. கோர்ட்ல எடுக்க மாட்டாங்க. வக்கீல் கிடையாது. இதுக்கு நீ வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப முடியாது. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இதெல்லாம் என்ன செய்றீங்க? ஆகையால் இப்படி நீ சொல்லிவிட்டு, அதனால நீ கோவப்பட்டு நீ கண்டபடி வாயில வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா உடுத்து, நல்லா அலங்காரம் பண்ணி, நல்லா சென்று எல்லாம் அடிச்சு டீசெண்டா அப்படியே உங்கெத்தா உட்கார்ந்துருக்கியே. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், முதல்ல போ, முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலு. சொன்னது யாரு? ஆண்டவர். இதை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோமே. செய்வோம். நமக்கு இந்த தாழ்மையெல்லாம், அதுக்காக நான் அவங்கள்ட்ட போய் காலில் விழணுமா? அவங்கள்ட்ட போய் கேட்கணுமா? அதெல்லாம் நடக்க. புலிக்கு பிறந்தது. ஆண்டவர் சொல்றத கேட்டீங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அவர்களுடையது. நமக்கு இந்த எளிமை வருமா? இந்த தாழ்மை வருமா? அன்பு சகோதரி, நான் ஒன்று இப்படியெல்லாம் பேசிட்டேன்,
இன்னார்கிட்ட இப்படியெல்லாம் நான் பேசி என்னை மன்னிச்சிருங்க. நீங்க பேசினா அவங்க கேட்கல, நல்ல வேலைக்குன்னு கூட சொல்லுவோம். அவங்களும் வந்து இவங்கள்ட்ட சொல்லலை. அது ஒரு நல்ல விஷயம்தான். சொல்லாதவர் கேட்டவங்க நல்லவங்க போல இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஐயோ நான் இப்படி பேசியிருக்கேனே இன்னாரை பற்றி, இன்னார்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, நான் உங்களை பற்றி இப்படி பேசிட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடிய மனசு நமக்கு வருமா? அதுதாங்க இயேசுவை போல மாறுறது. அதுதாங்க மாறும். நமக்கு தான் வராது. புருஷன் பெஞ்சாதிக்குள்ளேயே மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு மனசு வராது. நம்ம ரொம்ப ஆழ்ந்து போனால் தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. நம்ம அதனால் அப்படியெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது இல்லைங்க. போய் ஒப்புரவாகு. முன்பு பின்பு தான் ஆண்டவரோட உன்னுடைய உறவு நேராகும். வச்சுட்டு போ, உன் காணிக்கையை வச்சுட்டு போ. நமக்கு இன்னைக்கு காணிக்கை இல்லை, ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் இதைத்தானே கொண்டு வந்தோம். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தானே கொண்டு வந்தோம். காணிக்கை 2ஆம் பட்சம்தான். ஆண்டவர் உங்களை காணிக்கையை விரும்பலையே, உங்க இருதயத்தின் உறவைத்தானே விரும்புறாரு. கையில் இருக்கிறதையே விரும்புறாரு. உங்க உள்ளத்தின் உறவை விரும்புறாரா, கையில் உள்ளதை விரும்புறாரா? இது 2ஆம் தரம். முதல்ல போய் உறவை சரி பண்ணுங்கிறார். தேவனோடு உனக்கு உறவு, மனுஷரோட உறவு. இதுக்கு தாங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்க. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு இங்கே வர்ற போக நாங்கள் கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம் அதுக்காக இல்லை. இங்கே எந்த சடங்குமே செய்கிறது இல்லையே. சிலை இல்லை, ஒன்றும் இல்லை, ஊதுபத்தி இல்லை, மெழுகுபத்தி இல்லை, மாலை இல்லை, ஒன்றும் கிடையாது. உன்னை உருப்படியாக்குறதுக்கு ஆண்டவர் சபையை உருவாக்கி இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளுகிற இடம், மாற்றம் செய்கின்ற இடம். பாருங்க, இங்கே எழுதியிருக்கு 6வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 14 அதுக்கு முன்னாடி 12வது வசனத்தையும் வாசித்தோம்னா நல்லா இருக்கும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்துல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இது யார் சொன்னது? வசனம் வேணா ஆண்டவர் சொன்னாரு. 2வது வசனம் யாரோ சேர்த்திருக்காங்களா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தது மட்டும் இயேசு. அடுத்தது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மன்னிக்காம இருக்கிறதுனால சரீரத்தில் பலவிதமான கேடுகள் வரும், வியாதி வரும். இது நாளா நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க. ஒருத்தர் மேல உங்களுக்கு மன்னிக்கவே முடியல, அவங்க செஞ்சதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, அப்படி நடந்துட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க. இந்த வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்து அவருக்கு கை காலெல்லாம் வரமாட்டேங்குது, படுக்கையில் இருக்கார். தூக்கிட்டு தான் போறாங்க. மருமகளும் மனைவியும் சேர்ந்து பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கி கொண்டு வந்து விடுறாங்க. பேசுறார் ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக உட்கார்றார். மற்றபடி படுத்திருக்கிறார். கட்டிலில் படுக்க வச்சா பரவாயில்லையேன்னு சொன்னேன், உங்களுக்கு தூக்க ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். வயசான அந்த அம்மா சொன்னாங்க, எங்கெங்க அது முடிய மாட்டேங்குது, கீழே படுக்க வச்சா தான் அப்படியே கையை பிடிச்சி காலை பிடிச்சி நாங்கள் 2 பேருமா தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் படுத்திருக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? போன உடனே ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி இப்படி சொல்லலாங்களா, இவங்க இப்படி சொல்லலாமா? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், அதுக்கடையிலே போயிருக்கிறேன். அப்பவும் அதான் சொன்னார். அச்சு பெறலாமல் அப்படியே பேசினார். இப்பவும் அதான் பேசுகிறார். நான் சொன்னேன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, உங்கள் மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் அனுபவிக்கணும்னா ஒரே வழி, மன்னித்து விடுங்கள்.
எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? மன்னித்தால் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். விடுதலை செய். ஏன் கட்டி கட்டி வச்சிருக்கிற மற்றவங்கள? எத்தனை பேரை நீங்கள் இப்படி கட்டி கட்டி வச்சிருக்க? அவள் இப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பேசினான், அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க எங்கள் சொத்தில் கொஞ்சம் எடுத்துட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி அவங்க அன்னைக்கு இப்படி பேசுனாங்க, எல்லாரும் முன்னாடியும் பொது இடத்துல நம்மளை மதிக்கலை. இதையே நீ வச்சுக்கிட்டே இருக்கிறியே. உங்களுக்கு எவ்வளவு தேவன் மன்னித்திருக்கிறார். நீங்க மன்னிக்க கடனாளிகள். நாம கடனாளி, கடன் பட்டிருக்கிறோம். மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு ஒருவேளை தேவைப்பட்டால் 770 முறை, 490 முறை மன்னித்து கொண்டே இரு. கிறிஸ்து இயேசு உனக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்படாத பாவம் உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். நீங்க சும்மா கேட்பீங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. இப்படி வந்து நிற்கும் போது நான் ஏதாகலும் தப்பு தவறு செஞ்சிருந்தா, தெரியாம செஞ்சிருந்தா, இவர் தெரியாமல் செய்கிறவர், தப்பு தவறு ஏதாவது செஞ்சிருந்தா இவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி ஏதாவது நான் செய்யக்கூடிய ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எப்படின்னு, எவ்வளோ பெரிய அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு ஞாயிற்றுக்கிழமை கேட்குறது அப்படித்தானே? கொஞ்சம் யோசித்து பாரு. நீ நிறைய பேரை மன்னிக்கலையே, இந்த கொடுமையை நீ வச்சுக்கிட்டு அலையிறியே. எவ்வளவு காலமா இது உனக்குள்ள நாள் ஆக ஆக உனக்கு பல வியாதி வரும். மனவியாதி வந்துடும். புருஷன் பெஞ்சாதியை மன்னிக்காம இப்படி நடக்கிறதுனால எத்தனை பேருக்கு மனவியாதி தெரியுமா? ஆனால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எனக்கெல்லாம் ஒரு வியாதியும் இல்லை. கரெக்டாக போகிறேன், கரெக்டாக வர்றேன், கரெக்டாக தான் பஸ்ஸில் ஏறுறேன், எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக ஸ்டாப்பில் இறங்குறேன். எனக்கு மனவியாதி. உனக்கு தான், உனக்கே தான். உங்ககிட்ட அந்த வியாதி இருக்கிறதுனால நீ எப்படியெல்லாம் குழம்பு செய்வ, எப்படி சாப்பாடு செய்வ, எப்படி நினச்சிக்கிட்டே இருப்ப, எப்படி உன் பிள்ளைகளை நடத்துவ. அதான் மனவியாதி. உனக்கு தூக்கம் வராது. உனக்கு எப்படி தூக்கம் வரும்? எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேன். 12 மணி ஆச்சா தான் கொஞ்சம் தூக்கம் வரும். 3 மணிங்கும் போது எனக்கு தூக்கம் வர மாட்டேன். வராது, உனக்கு வரவே வராது. நீ சமாதானமா படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய முடியாது. நான் இது எங்கேருந்து சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வசனத்தை பாருங்க, தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை விட தெளிவாக நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கே இருக்குன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒருத்தன் வந்து பேதுரு வந்து கேட்குறாரு, நான் என் சகோதரன் எனக்கு ஒரு விதமாக தப்பு செஞ்சா 7 தரம் மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. இவரே ரொம்ப தாராள பிரபு, ரொம்ப 7 தரம் மன்னிச்சு. அப்பா ஏசு கிறிஸ்து தட்டி கொடுத்து, பரவாயில்லடா, நான் கூட ஏதோ 4 தடவை மன்னிச்சா போதும்னு நினச்சேன், நீ 7 தடவை மன்னிக்கணும், பரவாயில்லையே. பாருங்க, எல்லாரும் இவனை மாதிரி நல்ல ஆவிக்குரிய தலைவனாக இருக்கணும், நல்ல முதிர்ச்சி அடையணும்னு ஏசு தட்டி கொடுப்பார்னு நினச்சா, ஏசு என்ன சொல்லிட்டாரு? அதற்கு ஏசு 7 தரம், என்னப்பா 7 தரங்கிற, 770 தரம் ஒரே நாள் அப்படின்னு சொல்லி, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. என்னங்க, என்ன 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 பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்கார இடத்துல கணக்கு கேட்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கு. கணக்கு கேட்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யூ ஆர் அக்கௌண்டபிள். உனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் அவர் கணக்கு கேட்கிறார். அதே சொல்கிறார் பாருங்க, நமக்கு புரியும்படி. ஒருத்தன் ஒரு ராஜாட்ட கடன் வாங்கியிருந்தான். அந்த ராஜா அவனை கூப்பிட்டு, ஏன்பா இவ்வளோ நாள் கடனை கட்டலைன்னு கேட்க, பிறகு அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்டான். அவனை சரின்னு சொல்லி விட்டுட்டார். போகிற வழியில் இவங்கிட்ட என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் தன் பிள்ளைகள் பெஞ்சாதிக்கு அன்னைக்கு பார்த்து அரிசி வாங்க காசு இல்லைன்னு சொல்லி ஒரு 50 ரூபா கடன் வாங்கியிருந்தான். அது இவனுக்கு நினைவு வந்துருச்சு. அந்த ஆள் எதுக்கு வந்துட்டான்? அவனுக்கு நினைவு வந்துச்சு, இந்த பயம் ஒரு நாள் நம்மகிட்ட 50 ரூபா கடன் வாங்கியிருக்கானு. இவனுக்கு 5 கோடி ரூபா, 50 லட்சம் ரூபா இவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. 5 ரூபா 50 ரூபா ஞாபகம் வந்துருச்சு. அங்கேருந்து வரும்போதே இவன் கழுத்தில் கிடந்த துண்டை எடுத்து அப்படியே முறுக்கிட்டே வரட்டும், அவனை இன்னைக்கு நெரிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி கழுத்தை போட்டு நெரிச்சு திடீர்னு அவன் தட்டாப்பட்டான்னு அவன் வேற பயந்தான். அவன் இவனை விட பலசாலி தான். ஆனால் இப்படி நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. இல்லைன்னா அவன் அங்கேருந்தே கல்லோடு வந்திருப்பான். அவன் பிடிச்சி நெரிச்சு
வச்சுட்டு போடான்னு கேட்க அவனுக்கு வழியே இல்லை. அவனை அப்படியே இழுத்துட்டு போய் அவனுக்கு புரிய மாட்டேன்ட்டுச்சு. அதுக்குள்ளே கொண்டு போய் 2 பேர்கிட்ட தர்ம அடி வாங்கி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் சேர்த்துட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு நின்றவங்க போய் ராஜாட்ட சொன்னாங்க, ராஜா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுவான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு ஆனால் கேட்குறாரு, எப்போ நான் உனக்கு எவ்வளோ மன்னிச்சேன், நீ தான் 50 ரூபாயை மன்னிக்க மாட்டியான்னு சொல்லி இப்போ வாங்க கடைசிக்கு 33, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? இதாங்க கணக்கு கேட்கறது. ஹலோ, பரலோராஜ்யம் கணக்கு கேட்கிற எஜமான குப்பா இருக்கிறது. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும். ஹலோ சொல்லுங்க, அடுத்து என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க, வாசிங்க. நீங்க வாசிக்க மாட்டீங்களே. ஏன்னா நமக்கு பாதிப்பா இருக்கு. உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான் எழுதியிருக்கா. அப்படின்னா என்ன? இவனுக்கு சித்திரவதை தண்டனையை கொடுத்தாச்சு. உபாதிக்கிறவர்கள் இவனை போட்டு டெய்லி இவனை கஷ்டப்படுத்துறது. அரைகுறை கஞ்சி, தூங்க முடியாது, அங்கேருந்து ஒரு இரும்பு கம்பி எடுத்து 2 அடி, கடுங்காவல் தண்டனை. உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டா அதோட பரவாயில்லையே. அடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க இயேசு. இதான் நம்ம அதிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிக்கணும்? மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு, அங்க சிக்கல் இருக்குங்க, இப்படியே செய்வார். இப்ப பாருங்க எப்படி உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். ஹலோ, உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா என்ன? உனக்கும் சில பிசாசுனுடைய ஆவிகளிடத்துல உன்னை ஒப்பு கொடுப்பார். நீ மன்னிக்காமலே நடக்கிற, சும்மா நீ வீட்டுக்குள்ள நோண்டிக்கிட்டு நொங்க எடுத்துக்கிட்டோம், பேசிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் மன்னிக்கிறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் பழைய கதையை சொல்லிட்டே இருக்க, உன்னையும் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். என்ன நடக்கும் அப்போ? அங்கே வலி, இங்கே வலி, இந்த நிலை அந்த நிலை இதுன்னு நீ ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கணும், மாத்திரை சாப்பிட்டு தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. போ, விசுவாசிக்கு வியாதி வருமா பாவத்தினால? என்ன சொல்றீங்க? எத்தனை இடத்துல இன்னும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும். பவுல் எழுதின எல்லா நிருபங்கள்லையும் மன்னிப்பை பற்றி எழுதலையா? இந்த யாக்கோப்பு சொல்றாரே, கோபமும் எரிச்சலும் கசப்பும் எங்க இருக்கோ அங்கே சகல துச்சைகைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தேவன் எழுதின தீர்ப்பு. நீங்க ஏன் வீணா நிறைய வியாதிகளை உங்க சரீரத்தை சுமந்துக்கிட்டே போகணும்? பெரிய கொடிய வியாதிகள் எல்லாரும் போக போக உங்களுக்கு அது கொடிய வியாதிகளா மாறி விடுகிறது. மன்னிச்சு பாருங்க, உங்க வியாதி உங்களை விட்டு போயிடலாம். உபாதிக்கிறவன் உன்னை விட்டு நீங்கிடுவான். மன்னிச்சிருங்க. எவ்வளோ பெரிய விடுதலை நீங்க பெறுவீங்க. உங்க உடல், சரீரம், மனதில் மென்டல் ரெஸ்ட். உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆரோக்கியம் வேணும், உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆரோக்கியம் வேணும், சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல வழி, அநேகரை நீங்க விடுதலை பண்ணணும். விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது விடுதலை ஆவீர்கள். நீங்க நினைக்கலாம், நான் என்ன ஜெயிலா கட்டி வச்சிருக்கேன், என்கிட்ட இயேசுநாதர் விடுதலை செய்யுங்க. இதாங்க ஜெயில். உங்க இருதயத்துக்குள்ள நிறைய பேரை பற்றி நீங்க வைராக்கியம், விரோதம், கசப்பு, பழிவாங்கும் உணர்வு பலதையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. மன்னிக்க முடியல, அதையே சொல்லி சொல்லி உங்க பிள்ளைகள்கிட்ட ஊட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்ப பார்த்தா அவங்கள்ட்ட பேசாத, அவங்க நம்ம அப்பாவை என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்ம தாத்தாவோட கூட பிறந்த தாத்தாவை சொல்லி 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 கொடுத்து என்னமெல்லாம் கசப்பு, எரிச்சல், விரோதம், வைராக்கியம், கோபம் கடத்தி கடத்தி விடுறீங்க. தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு பழைய கோபம், பழைய விரோதம். ஆரோக்கியமா இருப்பதற்கு நல்ல வழி ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த வார்த்தை மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போதும் இந்த வார்த்தை அழகா சொன்னார், மன்னிக்கிறேன். மன்னிப்பு அற்புதமானதுங்க. இது குடும்பங்களை கட்டி எழுப்பும், உறவுகளை நல்லா மேம்படுத்தும், பிள்ளைகளை ஆரோக்கியமாக்கும்,
உங்களுக்கு சுகமும் சௌபாக்கியமும் கொண்டு வரும். விசுவாசி பாவம் செய்யும் போது வியாதி தொடர்கிறது, பல விதங்களில் வருதுன்னு சொல்றோம். யோசிப்போம், அறிக்கையிடப்படாத பாவங்கள் இருக்கிறதா, அல்லது மறைச்சு வச்சிருக்கிற பாவங்கள் இருக்கிறதா, அன்கன்ஃபஸ்ட் சின், அன்சீல்டு சின் ஏதாவது இருக்குதா? அதனால சில நேரம் வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய வியாதிகளுக்கு காரணம் நீங்களே தான், உங்க பாவம் தான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள விளைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, பாவம் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது வினையை கொண்டு வரும். வியாதி உன்னுடைய வினையினால் விசுவாசிக்கு வருகிறது. மனம் திரும்புவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிறைய இருக்கு. ஆண்டவர் நமக்கு காரியங்களை உணர்த்தட்டும், செம்மைப்படுத்தும்.